எவ்வளவெல்லாம் ஒரு மட்ட ரகமா கீழ்த்தரமா மிக மோசமா பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுவாங்க. கரூருக்கு வந்து பேசுறதை விட்டுட்டு ஒரு பாட்டை பாடி எவ்வளவு மோசமா அந்த நிகழ்ச்சியில பாடுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒரு அவதூறான கருத்துக்கள், தவறான கருத்துக்களை முன்மொழிஞ்சாங்க. மேடையில ஏறி வண்டி மேல ஏறி பாட்டெல்லாம் பாடுனாங்க. இப்ப என்ன நின்று போச்சான்னு கேக்குறேன். இப்ப இந்த ஒரு மாசத்துல நடக்கிறத கண் கூட சோசியல் மீடியால போறது, அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்லக்கூடிய பதில், அதுல பணிபுரிய கூடவங்க சொல்லக்கூடிய பதில், டாஸ்மாக் நிர்வாகத்தை நீங்க எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கீங்க. இப்ப என்ன அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க சொல்லுங்க பாக்கலாம். அப்ப நீங்க பாட்டு பாடுனீங்களே, இப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க. அதான் நீங்க நடந்துகிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஆச்சு இது. இந்த அரசு தாவேகா அரசு ரீல்ஸ் ஆச்சு. உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு அதுதான் திருச்சியில பேசும்போது சொல்றேன். ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல நான் கூட ரொம்ப தெளிவா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். அதாவது எவ்வளவெல்லாம் ஒரு மட்ட ரகமா கீழ்த்தரமா மிக மோசமா பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுவாங்க. கரூருக்கு வந்து பேசுறதை விட்டுட்டு ஒரு பாட்டை பாடி எவ்வளவு மோசமா அந்த நிகழ்ச்சியில பாடுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அப்ப பல விளக்கங்கள் சொன்னோம், சட்டமன்றத்திலையும் சொன்ன விளக்கங்கள். அதையெல்லாம் இப்ப வந்து ஏத்துக்காதவங்க, சில பேர் புரிஞ்சு கொள்ளாதவங்க இப்ப இந்த ஒரு மாசத்துல நடக்கிறத கண் கூட சோசியல் மீடியால போறது, அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்லக்கூடிய பதில், அதுல பணிபுரிய கூடவங்க சொல்லக்கூடிய பதில், டாஸ்மாக் நிர்வாகத்தை நீங்க எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கீங்க. இப்ப என்ன அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க சொல்லுங்க பாக்கலாம். என்ன கட்டுப்படுத்திட்டாங்க? நாங்க சொன்ன இவ்வளவு பேருக்கு மேல நடவடிக்கை எடுத்தோம், இவ்வளவு பேருக்கு மேல ஃபைன் போட்டிருக்கிறோம், இந்த ஃபைன்லாம் நான் கலெக்ட் பண்ணிருக்கிறோம், இதெல்லாம் சொன்னோம். நாங்க அப்பையெல்லாம் வந்து வெறும் வாக்குகளை வாங்க வேண்டும், அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லணுங்கிறதுக்காக ஒரு அவதூறான கருத்துக்கள், தவறான கருத்துக்களை முன்மொழிஞ்சாங்க. மேடையில ஏறி வண்டி மேல ஏறி பாட்டெல்லாம் பாடுனாங்க. இப்ப என்ன நின்று போச்சான்னு கேக்குறேன். நின்று போச்சான்னு கேக்குறேன். அதுக்கு விளக்கம் தான் கொடுக்கிறார் அந்த துறையினுடைய அமைச்சர். அத்துறை அமைச்சர் விளக்கம் தானே கொடுக்கிறாரு. அப்ப நாங்க சொல்லும் போது ஒரு கருத்தும், அவங்க சொல்லும் போது ஒரு கருத்தான்னு கேக்குறேன். அதான் பல பேர் சோசியல் மீடியால கேக்குறாங்க.